தெய்வம் நேரில் வரும் என்று சொன்னால் நம்மில் பலர் நம்ப மாட்டோம். ஆனால் தெய்வங்கள் மனித வடிவில் உலாவுகின்றன. இந்த தெய்வங்களை அறிவதும் உணர்வதும் எல்லோருக்கும் சாத்தியமில்லை. மகான்களாலும் பக்தியில் மிகச் சிறந்தவர்களாலும் மட்டுமே தெய்வங்களை நேரில் கண்டு தரிசிக்க முடியும். அந்த வகையில் புடவை கேட்டு அம்மன் வந்த நிஜ சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன்பு நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஒருமுறை காஞ்சி மகா பெரியவர் ஆன்மீக பயணமாக ஆந்திரா சென்றிருந்தார். வழக்கமான பூஜை நேரம் வந்ததும் காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார். அங்கே வந்திருந்த பக்தர்கள் எல்லாம் பக்தி பொங்க தெய்வீக பரவசத்தில் லயத்திருந்தார்கள். திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் பலமாக கேட்டது. பூஜையை தொந்தரவு செய்வது போல் அந்த பெண்ணின் குரல் பலமாக இருந்தது. கூர்ந்து கேட்டபோதுதான் எனக்கு புடவை கொடு, புடவை கொடு என்று அந்த பெண் கூறுவது தெளிவாக கேட்டது. வழிபாட்டில் இருந்த பக்தர்கள் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தனர். மிகவும் பழைய புடவையை அவள் அணிந்திருந்தாள். இடதுபுற தொடைப்பகுதியில் புடவை சற்று கிழிந்து போய் இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும் என்று கருதிய காஞ்சி மகா பெரியவரின் சீடர்கள் அந்த பெண்ணை அங்கிருந்து விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த பெண் அங்கிருந்து செல்வதாக இல்லை. இதை கவனித்த காஞ்சி மகா பெரியவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தியதோடு ஒரு பட்டு புடவையை கொண்டு வர சொன்னார். அந்த புடவையை ஒரு தாம்பாள தட்டில் வைத்து அதனுடன் சிறிது பழங்களையும் வைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். புடவையை மட்டும் எடுத்துக்கொண்ட அந்த பெண் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். பூஜைக்கு வந்தவர்கள் மீண்டும் பக்தியில் மூழ்கினார்கள். ஆனால் காஞ்சி மகா பெரியவரின் சீடர்கள் ஒருவருக்கு மட்டும் அந்த பெண்ணை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல் தோன்றியது. யாரிடமும் அதை சொல்லாதவர் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றார். ஆள் நடமாட்டம் மிக குறைவான இடத்தை அவர் அடைந்தபோது அவரது கன்னத்தில் யாரோ பலார் என்று அறைந்தது போல் இருந்தது. ஆனால் எதிரில் யாருமே இல்லை. அந்த பலார் அறையில் அங்கேயே மயங்கி விழுந்துவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் மயக்கம் தெளிந்து கண் திறந்தார். தான் எங்கோ ஒரு மூலையில் விழுந்து கிடப்பதை உணர்ந்தார். வேகமாக எழுந்து காஞ்சி மகா பெரியவர் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தார். காஞ்சி மகா பெரியவர் முன்பு மூச்சு வாங்க வந்து நின்றார். இவர் வாய் திறப்பதற்குள் மகா பெரியவரே திருவாய் மலர்ந்தார். என்னடா, புடவை எங்கே போச்சுன்னு பார்க்க போனியா? இங்கே வந்தவள் சாதாரண பெண் இல்லடா, அந்த அம்பாள் தாண்டா அவள் என்ற மகா பெரியவர் தன் அருகில் இருந்த காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை சுட்டி காண்பித்தார். அந்த விக்கிரகத்தை உற்று பார்த்தார் அவரது சீடர். சற்று நேரத்திற்கு முன்பு புடவையை வாங்கி சென்ற பெண் அணிந்திருந்த புடவை எந்த பகுதியில் கிழிந்திருந்ததோ அதே இடத்தில் இந்த விக்கிரகத்தில் உள்ள புடவையிலும் கிழிசல் இருந்தது. தெய்வங்கள் மனுஷ ரூபத்தில்தான் இந்த கலிகாலத்தில் வருகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் மிக சிறந்த உதாரணம்.